இந்த செவ்வாய் பகவானுடைய முழு தோஷத்தையும் நீக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னா முருகப்பெருமானுடைய இடத்தில் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் முருகப்பெருமானுக்கு வேல் தானம் செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கர்ம கடன்கள் இருந்தாலும் அது படிப்படியாக குறையும். இந்த வேலை நீங்க எந்த முருகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுதுதான் அது பரிகாரம். இருப்பவருக்கு என்ன தானம் செய்தாலும் அதற்கு என்ன கிடையாதுன்னா பலன் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். முருகப்பெருமானுடைய சன்னதியில் இனிப்புகள் தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி கொடுப்பதன் மூலம் நமக்கு என்ன நடக்கும்னா பூமி தோஷமோ மனவாழ்வு தோஷமோ அதே போல உடல் ரீதியில அடிக்கடி அறுவை சிகிச்சையோ எல்லாமே படிப்படியா குறையறத கண்கூடாக பார்ப்பீர்கள். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு என்ன தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல கர்ம கடன் குறைக்கக்கூடிய விஷயத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம். ஏன்னா இறைவனுடைய வழிபாட்டிலேயே அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானை நாம் அதிகமாக வழிபடுவதனுடைய காரணமே நாம் போன ஜென்மத்துல செய்த பாவ வினைகளிலிருந்து அந்த வினைகளை நம்ம குறைப்பதன் மூலமாக இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா நாம நல்ல பலன்களை அதிகமா அனுபவிப்பதற்காக மட்டும்தான். அதுல குறிப்பா ஏன் முருகப்பெருமானை அதிகம் வழிபடுகிறோம் அப்படின்னா இங்க ஒரே ஒரு விஷயம்தான். முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிதேவதை ஆகிறார். இந்த செவ்வாய் அப்படின்னா இவரை தான் நாம பூமிகாரகன் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதன் பலமாக உணர்கிறான் அப்படின்னா அவரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பணபலம், பொருள் பலம் இது அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு மனோபலம், உடல் பலம் என்பது என்ன பண்ணிடுறது அப்படின்னா இயற்கையாகவே கிடைத்து விடுகிறது. அது மட்டும் அல்லாது ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்னா முக்தியை நோக்கி நம்ம இறைவனிடத்துல பயணிக்கிறோம். சிலருக்கு இந்த பூமியில நல்லா வாழணும் அப்படின்னா இந்த பொருள் வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த பொருள் வாழ்க்கை நமக்கு எது தருகிறது? நாம செய்யக்கூடிய தொழில் மட்டும்தான் நமக்கு பொருள் வாழ்க்கையை தருகிறது. அதே போல நம்ம வாழக்கூடிய வீடு நமக்கு உடலும் ஆரோக்கியத்தையும் நல்லபடியா வழங்குது. இது ரெண்டு கட்டுப்பாடும் செவ்வாய் பகவான் இடத்துல இருக்கிறது அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுடைய முழு தோஷத்தையும் நீக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னா முருகப்பெருமானுடைய இடத்தில் இருக்கிறது. சரி, இப்ப செவ்வாய்க்கிழமைகள்ல நாம என்ன பண்ணினா நம்மளுடைய வாழ்க்கையில மங்களங்கள் பெருகும், அதுல குறிப்பா முருகப்பெருமானுடைய ஆலயத்துல என்ன செய்தா மங்களங்கள் பெருகும் அப்படின்னா நிறைய நபர்கள் இந்த காலகட்டத்துல வேல் வழிபாடு அப்படின்னு செய்வதுண்டு. ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வேல் தானம் செய்வது சிறப்பு. எந்த ஒரு மனிதன் முருகப்பெருமானுக்கு வேல் தானம் செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு கர்ம கடன்கள் இருந்தாலும் அது படிப்படியாக குறையும். இந்த வேல் தானத்தை பாத்தீங்கன்னா கேதுவினுடைய நட்சத்திரத்துல பண்ணணும். கேதுவினுடைய நட்சத்திரம் அப்படின்றது என்னன்னா அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு வேல் காணிக்கை செய்யும் பொழுது அவருடைய கர்ம கடன் குறையறதையும் நம்ம பார்ப்போம். அதே போல கர்ம கடன் குறைவதன் மூலம் இந்த உலகத்துல நல்ல மனிதர்கள், அதே போல இறை வழிபாட்டுல இந்த பக்தி செலுத்துறதுல இருக்கக்கூடிய பலிதத்தின் நிலை இது எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வேல் அப்படின்றது எதிரியை சம்ஹாரம் செய்வது. நம்மளுடைய எதிரி என்ன அப்படின்னா போன ஜென்மத்துல நம்ம செய்த பாவங்கள். அப்போ அதை முருகப்பெருமானுக்கே நம் வேல் வடிவாக தானம் கொடுக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் முழுமையாக இருக்கும். இந்த வேலை நீங்க எந்த முருகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுதுதான் அது பரிகாரம். இருப்பவருக்கு என்ன தானம் செய்தாலும் அதற்கு என்ன கிடையாதுன்னா பலன் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துல எந்த ஆலயத்தில், எந்த ஊரில் முருகப்பெருமான் இந்த வேல் சார்ந்த விஷயத்துல சிறப்புகள் பாத்தீங்கன்னா பெருசா இல்ல, இவர்கிட்ட வேலே கிடையாது, இவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி வேல் இல்ல, இப்படி இறைவன்லயே பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஆலயங்கள் உண்டு. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஆலயத்துக்கு நீங்க தானங்கள் செய்யும் பொழுது அந்த ஆலயத்தை ஒளி ஊட்டும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினை முழுவதுமாக குறைந்து வெற்றி அடைவீர்கள். இது ஒரு விஷயம். ஆகையினால நிறைய வேல் சிறப்புகள் உள்ள இடத்துக்கு நீங்க வேல் தானத்தை பெரிதும் என்ன பண்ண வேண்டாம்னா கொடுக்க வேண்டாம். இதுல முதல்ல கரெக்டா ஞாபகத்துல இருங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா
செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மௌன விரதம், அது இப்படி இல்லைன்னா விரதமாக இருப்பது ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில செவ்வாய் கிரகம்னு ஒண்ணு பாதிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தான் அதிக கடன் சுமை, அவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கையை அடையிறதுல நிறைய பிரச்சனை, அவங்களுக்கு தான் உடல்ல அதிகப்படியான அறுவை சிகிச்சைகள். இப்ப இதெல்லாம் நமக்கு குறையணும், இதுல நம்ம உடலும் மனசும் நன்மை அடையணும்னா முருகப்பெருமானுக்காக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை உங்களால எவ்வளவு நேரம் விரதம் இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு விரதம் இருக்கலாம். ஒரு நாள் முழுவதும் இருக்கலாம். காலையில் 6 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை இருக்கலாம். இல்ல அவ்வளோலாம் என்னால முடியாது, என்னால பாதி நேரம் தான் இருக்க முடியும்னா பாதி நேரம் இருக்கலாம். இந்த விரதம் இருந்து இந்த விரத பூர்த்தியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொருவருடைய வயிற்றில் நீங்க இனிப்பை நிரப்ப வேண்டும். அப்போ விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுடைய ஆலயத்துல காலையில 6 மணியிலிருந்து 7 மணி இந்த நேரமாக இருக்கலாம், அல்லது மதியம் 1 மணியிலிருந்து 2 மணியாக இருக்கலாம், அல்லது இரவு 8 மணிக்கு மேல். இந்த 3 ஹோரைகள்ல, அதாவது 3 செவ்வாய் ஹோரைகள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய சன்னதியில் இனிப்புகள் தானம் வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய சன்னதியில சர்க்கரை பொங்கலோ, அதே போல லட்டுவோ நம்ம என்ன பண்ணணும்னா தானம் கொடுக்கணும். இப்படி கொடுப்பதன் மூலம் நமக்கு என்ன நடக்கும்னா, நம்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டு பூமி தோஷமோ, மனவாழ்வு தோஷமோ, அதே போல உடல் ரீதியில அடிக்கடி அறுவை சிகிச்சையோ, அல்லது அதிக கோபம் அப்படின்னு அவசர முடிவுகள் எடுத்து அதுல வந்த கடன் சுமையோ எல்லாமே படிப்படியா குறையறத கண்கூடாக பார்ப்பீர்கள். இது ஏதாவது நபர்கள் இத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கானா? கிடையாது. குறிப்பா மண்மனை சார்ந்த வழக்குகள், வாழ்க்கையே வழக்காக இருக்கின்றவங்க செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய சன்னதியில் செவ்வாய் ஹோரை நடக்கின்ற காலகட்டத்தில் உங்களால எத்தனை நபர்களுக்கு இனிப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு வாரத்திலும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுவதை உறுதியா பார்ப்பீங்க. இது முருகப்பெருமானை வழிபட்டு வெற்றி அடைவதற்கு 2வது வழி. 3வது வழி என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு மிக 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 பிடித்தது எது அப்படின்னா சந்தனம். இந்த சந்தனம் முருகனுக்கு ரொம்ப இஷ்டமானது. அந்த சந்தனத்தை அபிஷேக காலகட்டத்தில் நாம் கைகளாலேயே அரைத்து செல்வது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்ப அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, சந்தனக்கட்டை மறக்காம வாங்கிக்கணும். கூட நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கலச திரவியம், அதே போல அரைத்த பவுடர்னு கேட்டா கண்டிப்பா தருவாங்க. இந்த சந்தனம், இந்த கலச திரவியம் கூட பன்னீர் விட்டு உங்களால் எவ்வளவு முருகப்பெருமானுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைத்து எடுத்து செல்லுங்கள். அதை ஒரு வாழை இலையில வச்சு எடுத்து பண்றது, அல்ல தாமரை இலையில எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. அந்த சந்தனத்தை முருகப்பெருமானுடைய அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற பட்சத்தில் அங்கு முருகப்பெருமானுடைய திருமேனி குளிர்ச்சி அடைகிறது. இதன் மூலம் நாம் கேட்கின்ற வரத்தை இறைவன் கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார். எப்படி மனசு சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒருத்தர் எது கேட்டாலும் நம்ம பெறுவோமோ, அது போல முருகப்பெருமான பொறுத்தளவுல, அதாவது தளபதி தன்மையில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்திற்கும் நீங்க சந்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க அபிஷேகத்திற்கு கொடுக்கின்ற பட்சத்தில் இறைவன் முழுவதுமாக நமக்கு என்ன பண்றாருன்னா நிறைவு அடைகிறார். கூடவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சிவப்பு வர்ண மலர்கள், அதுல குறிப்பா மாதுளைப்பூ ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த மாதுளைப்பூ, ஒற்றை செம்பருத்தி, அரளி புஷ்பம், இந்த புஷ்பங்களை முருகப்பெருமானுக்கு தானம் கொடுக்கிறது இன்னும் மேன்மையான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ சிவப்பு நிற மலர், வேல் தானம், இனிப்பு தானம், இது எல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில் இருந்து முருகப்பெருமானுடைய விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய மந்திரத்துல ஏதாவது ஒண்ணு, கந்த குரு கவசமாக இருக்கலாம், கந்த சஷ்டி கவசமாக இருக்கலாம், அல்லது முருகப்பெருமானுடைய போற்றிகளாக இருக்கலாம். முருகனுடைய ஏதேனும் ஒரு மந்திரத்தை நீங்க மனதில் உச்சாடனம் செய்து கொண்டு ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் கடந்தால், இந்த பூமி வாழ்க்கையில எனக்கு நிறைவு இல்ல முருகா, எனக்கு இந்த பூமியில வாழறதுக்கு மட்டும்தான் பணம் தேவை, பூமியில வாழறதுக்கு மட்டும்தான் வீடு தேவை, பூமியில வாழறதுக்கு மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் தேவை, பூமியில வாழணும்னா மட்டும்தான் திருமணம் தேவை, இப்படி இந்த பூமி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த விதமான தோல்விக்கும் இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பரிகாரம் முருகப்பெருமான் அருளால் நிச்சயமா நிறைவேறும். இதை நீங்க செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில அஷ்டலட்சுமி அருளும் முருகனுடைய திருவருளால் நமக்கு கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.